டே 8. டே 8 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேத்து வந்து ஒரு டாஸ்க், ஒரு டெஸ்ட் ஆக்டிவிட்டி குடுத்திருந்தேன் இல்லையா? அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டே 8 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு அப்ளாட். நீங்களே வந்து உங்களுக்கு வந்து கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா, நெறைய பேர் ஆன்சர்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா தான் குடுத்திருந்தீங்க. சின்ன சின்ன இஷ்யூ தான் ஒரு சில பேருக்கு. அது என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துருவோமா? என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பொதுவாகவே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல மார்க்கெட் வந்து போவதுண்டு. ஆனா, நேத்து நான் போகல. அதனால நாளைக்கு நான் போவேன். ஆன் சண்டேஸ் அப்படின்னு மட்டும் குடுத்திருந்தேன். ஏன்னா, டேஸ்க்கு முன்னாடி நீங்க ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும். நான் அத டீச் பண்ணல அப்படிங்கிறதுனால. பொதுவாகவே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? யூசுவலி சொல்லுவோமா? யூசுவலி நான் மார்க்கெட் போவதுண்டு. நான் மார்க்கெட்க்கு. அப்போ சப்ஜெக்ட் ஐ, போறதுக்கு கோ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எழுதிட்டோமா? ஐ கோ. எங்க மார்க்கெட்க்கு? ஐ கோ டு த மார்க்கெட். எப்போ? ஞாயிற்றுக்கிழமைகள்ல. நான் அதனால தான் ஆன் சண்டேஸ் அப்படின்னு அது குடுத்திருந்தேன். அதுல எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஆன் சண்டேஸ். ஆனால் அதுக்கு பட். ஆனால் நேத்து நான் போகல. நேத்து நான் போகவில்லை. ஐ போகவில்லை. பாஸ்ட் தானே. அப்போ டிட் நாட் வருமா? ஐ டிட் நாட். டிட் நாட்க்கு பக்கத்துல எப்போதும் என்ன வெர்ப் யூஸ் பண்ணணும்? கரெக்ட். V1 வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஐ டிட் நாட் கோ எஸ்டர்டே. நேத்து நான் போகவில்லை. அதனால் என்ன கன்ஜக்ஷன்? அதனால் அப்படின்னா சோ யூஸ் பண்ணுவோமா? சோ நாளைக்கு நான் போவேன். ஃபியூச்சர் இல்லையா? அப்போ ஐ ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் கம். வில் போட்டு தான் பக்கத்துல V1 வெர்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நாளைக்கு நான் போவேன். அப்ப நாளை அப்படிங்கிறதுனால டுமாரோ. ஓகேவா? இதான் இதோடைய ஆன்சர். யூசுவலி ஐ கோ டு த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். பட் ஐ டிட் நாட் கோ எஸ்டர்டே. ஸோ ஐ வில் கோ டுமாரோ. நாளைக்கு நான் போவேன் இல்லையா? சாரி, தப்பா எழுதிட்டேன். ஐ வில் கோ டுமாரோ. நாளைக்கு நான் போவேன். இப்போ நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு புரியுதா? யூ ஹேவ் டன் அ வெரி கிரேட் ஜாப். நீங்களே முதல்ல உங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பேராகிராஃபே நீங்க மேக் பண்ணிட்டீங்க. இந்த டென்சஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி, எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் இல்லாம. அதுதான் இதுல கிரேட் பெரிய விஷயமே. ஸோ யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். சூப்பரா பண்ணிட்டீங்க. ஒரு பேராகிராஃபே உங்களால மேக் பண்ண முடியுது. ஒரு 3 டென்ஸ் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு. அவ்வளோதான் இங்கிலீஷ். வேற எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி, கொஞ்சம் லெங்தி கான்வர்சேஷனா பேச போறோம். ஒன் டு ஒன் பேச போறோம். அவ்வளோதான். இது கிளியரா? இந்த இடத்துல யூசுவலி அப்படிங்கிறத நம்ம இனிஷியல்லையும் போட்டுக்கலாம். சில பேர் சொல்லும்போது, ஐ யூசுவலி கோ டு த மார்க்கெட். ஐக்கு பக்கத்துல அந்த யூசுவலியே கொண்டு வருவாங்க. ஐ யூசுவலி கோ டு த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். ஞாயிற்றுக்கிழமைகள்ல போவதுண்டு அப்படின்னு. அது ஒண்ணும் அவ்ளோ பெரிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க ஃப்ரண்ட்ல போட்டாலும் ஓகே. ஐ யூசுவலி அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். நெறைய பேர் கரெக்ட்டான ஆன்சர்ஸ் குடுத்திருந்தீங்க. சின்ன சின்ன இஷ்யூ தான் ஒரு சில பேருக்கு இருந்தது. உண்மையாவே அதுவுமே கிரேட் பெரிய விஷயம் தான். வித்தவுட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் யூ கான்ட் லேர்ன் எனிதிங். நீங்க மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாம உங்களால எதுவுமே கத்துக்க முடியாது. இதே மாரி மிஸ்டேக் பண்ணி பண்ணி பேசி பேசி தான் நம்ம வந்து கத்துக்க முடியும் இங்கிலீஷ. ஓகேவா? இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. இன்னைக்கு அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, டே 8ல இதுவரைக்கும் வந்து 3 டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். இப்போதைக்கு ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவ போய்க் கொண்டிருக்கிறாள், அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள், அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாரி இப்போதைக்கு ரைட் நோ ஒரு ஆக்ஷன் வந்து கன்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அத நம்ம எப்படி வந்து சென்டென்ஸ்ல சொல்லலாம்? அதோடைய சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன? அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்த்துருவோம். எப்போதும் நம்ம எப்படி டென்ஸ் படிச்சுட்டு இருக்கோம்? என்ன தேவையோ அந்த கிராமர் போர்ஷன பார்த்துட்டு, அத பேஸ் பண்ணி ஸ்டோரி, டிரான்ஸ்லேஷன், கான்வர்சேஷன் பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணுவோம்னா, ஸ்டோரி பார்ப்போம். ஆனா, அந்த ஸ்டோரிய ஒன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு,
அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்களாவே கொஸ்டின் மேக் பண்றீங்க. ஓகேவா? ஐ ஹேவ் டு மேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ட்ரை டு கெட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸுக்கு அந்த பேராகிராஃப்லேருந்து நீங்க வந்து ஆன்சர நீங்களா தான் சொல்லப் போறீங்க. இப்போ இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷன்லாம் இருக்கும் தெரியுமா? ஒரு பேராகிராஃப் குடுத்து, அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எதனால குடுக்கறது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த ரீடிங் ஸ்கில்ல எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த டயத்துல அந்த பேராகிராஃப புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சு அதுலேருந்து ஆன்சர் சொல்றாங்க. அப்படிங்கிற ஸ்கில் செட்ட டெஸ்ட் பண்றதுக்காக தான் குடுக்கறது. நார்மலாவே டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைலி இன்டலெக்சுவல் பெர்சன்ஸ் தான் அதுல இருப்பாங்க இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் புக் டிசைன் பண்றதுக்கெல்லாம். உண்மையாவே நம்ம டெக்ஸ்ட் புக் எல்லாம் நல்ல வேல்யூவான டெக்ஸ்ட் புக் தான். அதனால தான் இதே மாரி காம்ப்ரிஹென்ஷன்லாம் சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்கறது. அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லலாம் கூட இதே மாரி நெறைய வரும். காம்ப்ரிஹென்ஷன்லாம் வரும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு, அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்க தான் கொஸ்டின் மேக் பண்ண போறீங்க. நீங்க தான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். வேரியஸ் கேட்டகரியில பார்ப்போம். இப்படி எல்லா விதத்திலயும் நம்ம கவர் பண்ணும்போது, நம்மளால அப்படியே ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ஃப்ளூவன்ட்டா நம்மளால பேச முடியும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு டே 8ல பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து கன்டினியூஸா இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது தான் பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆ பிரசன்ட் டென்ஸ் பார்க்கும்போது டூ, டஸ் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வெர்ப் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் பார்க்கும்போது டிட் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கும்போது வில் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வெர்ப் யூஸ் பண்ணணும். இப்போ பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் உடைய சப்போர்ட்டிங் வெர்ப் என்னன்னா, ஆம், இஸ், ஆர். இந்த ஆம் நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா, ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா ஆம் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா இஸ் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்பொழுதும் போல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு வேர்பும் முக்கியம் இல்லையா? சரி, இப்ப பாருங்க. நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன? an action that is happening now. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. I am writing அப்படின்னா நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன். I வந்திருக்கு. அதனால am அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்றோம். I am writing. என்னன்னா நம்ம வேர்போட ing சேர்க்கணும். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம வேர்போட ing சேர்க்கணும். I am writing. ரைட் அப்படிங்கிறது தான் வேர்ப். அதனால ing சேர்க்கிறேன். நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். I am writing தானே எழுதுவோம். I is writing, she writing அப்படிலாம் வரவே வராதுல்ல. ரொம்ப ஆக்வர்டா இருக்கும்ல. பேசிக்கா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுதான். நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வெளில கொண்டு வர போறோம், அவ்வளோதான். அடுத்து பாருங்க. அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள் எப்படி வரும்? அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். ஷீ போடுறோம். ஷீ வந்ததுன்னா என்ன வரும்? is அப்படிங்கிற சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணுமா? she is writing. அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். அவன் எழுதிக் கொண்டிருக்கிறான். என்ன வரும்? he is writing. அவர்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வரும்? அவர்கள். அப்போ அவர்கள் அப்படின்றதுக்கு எது வரும்? they வருமா? they அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா நம்ம என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும்? என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணுமா? they are writing. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த he, she, இட்டுக்கு பதிலா வேற என்ன நவுன் வேணாலும் வரலாம். வேற என்ன பெயர்ச்சொல் வேணாலும் வரலாம். இப்போ இந்த இடத்துல சீதான்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீதா அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஷீயை தான் டினோட் பண்ணுது. அப்ப என்ன வரும்? சீதா அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஷீயை டினோட் பண்ணுது. என்ன சொல்லணும்? என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும்? is யூஸ் பண்ணணும் இல்லையா? சீதா is writing. சீதா எழுதிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சீதா is writing. இது கிளியரா? பேசிக்கா நம்ம வந்து ஒரு சில சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஃபார்ம் பண்றோமா? அடுத்து கொஞ்சம் ஒரு லெங்க்தி சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்ப பாருங்க. நான்
விளையாடி கொண்டிருக்கிறேன் எப்படி சொல்லலாம்? நான். அப்போ ஐ வந்திருக்கு. என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும்? am. ஓகே. விளையாடி கொண்டிருக்கிறேன். விளையாடுதல். இதுக்கு என்ன verb யூஸ் பண்றோம்? play. verb ஓட என்ன சேர்க்கணும்? ing. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செஸ் விளையாடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் பிளேயிங் செஸ். ஐ எம் பிளேயிங் செஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க. அவள் ஆங்கிலம் கற்பித்து கொண்டிருக்கிறாள். அவள் இப்ப ரைட் நவ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நான் வந்து இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? அவள் ஷீ வந்திருக்கு. அப்ப என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும்? இஸ். கற்பித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. இதுக்கு என்னது? டீச் யூஸ் பண்ணலாமா? டீச். verb-ஓட ing சேர்க்கணுமா? டீச்சிங். ஷீ இஸ் டீச்சிங் என்ன சப்ஜெக்ட்? இங்கிலீஷ். ஷீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். அவள் ஆங்கிலம் கற்பித்து கொண்டிருக்கிறாள். ஓகேவா? ஷீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். அடுத்து பாருங்க. மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்டா இப்போதைக்கு அதை எப்படி சொல்லுவீங்க? மழை அப்படிங்கிறது அகிரிணை இட்டுன்னு சொல்லலாமா? அதை நம்ம ஹீ ஷீன்லாம் டினோட் பண்ண மாட்டோம் இல்லையா? இட். அப்ப ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணுமா? ரெயின் ஐஎன்ஜி சேர்ப்போமா? ரெய்னிங். இப்ப சென்னையில்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் அதை எப்படி சொல்லலாம்? இன் சென்னை. இன் சென்னை. சென்னை ப்ராப்பர் நவுன். அதனாலதான் சி கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கேன். இட் இஸ் ரெய்னிங் இன் சென்னை. சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இப்ப வந்து அமிர்தான ஒரு கேர்ள் ஒருத்தி இருக்கா. அவ வந்து போன்ல வந்து பேசிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவ வந்து போன்ல பேசிட்டு இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அமிர்தா. அமிர்தா. அமிர்தா அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஃபீமேல் ஜெண்டர் தானே. ஸோ அப்ப ஷீ தானே. அப்ப என்ன வரும்? அமிர்தா இஸ் பேசிக்கொண்டிருத்தல். ஸ்பீக். ஓகே. ஸ்பீக். அப்போ ஐஎன்ஜி சேர்க்கணுமா? அமிர்தா இஸ் ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன். இந்த டிவைஸ் பத்தி எல்லாம் பேசும்போது ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஆன் த ஃபோன், ஆன் லேப்டாப் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஃபோன் அப்படின்னு வரும்போது ஓவர் த ஃபோன் கூட சொல்லலாம். இது உங்களுடைய விருப்பம். ஓவர் த ஃபோன் வேணாலும் சொல்லுங்க, இல்ல ஆன் த ஃபோன் வேணாலும் சொல்லுங்க. அமிர்தா இஸ் ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன். தற்பொழுது அப்படின்னா நீங்க வேணா ரைட் நவ் அப்படிங்கிற மாதிரி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் யுவர் விஷ். ஓகே. அமிர்தா இஸ் ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன் நவ். அவள் போனில் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இப்ப அவங்கெல்லாம் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்வோம்? தே இல்லையா? தே வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? சப்போர்ட்டிங் verb ஆர் வருமா? ஒர்க். அது கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். தே ஆர் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப்ஸ். ஓகே. லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆன் த ஃபோன், ஆன் த லேப்டாப். டிவைஸ் பத்தி வரும்போது ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ரூல். ஓகே. அடுத்து பாருங்க. நாங்கள் வெப் சீரிஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏன்னா வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணல. ஐ, ஷீ, இட், தே எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். வி யூஸ் பண்ணி ஒன்று பார்த்துடலாமா? வி வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? வி ஆர். ஓகேவா? வாட்சினா வரும். வி ஆர் வந்திருக்கு. அப்போ வி ஆர் வாட்சிங். வி ஆர் வாட்சிங் அ வெப் சீரிஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுதா? சப்ஜெக்ட் தென் என்ன சப்போர்ட்டிங் verb வருதோ அதை யூஸ் பண்ணிட்டு verb-ஓட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே. என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்டா ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு சிம்பிளா அதே மாதிரி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியுதா? அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் நம்ம கொஸ்டின் மேக் பண்ணி பார்க்கலாமா? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமிர்தா இஸ் ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன் நவ் அப்படின்னா அமிர்தா வந்து ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அமிர்தா ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாளா? தென் அதுக்கப்புறம் அவங்க லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்களா?
அவ இங்கிலீஷ் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாளா? ஸோ அதே மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாரி மழை வந்து இப்போதைக்கு பொழிந்து கொண்டு இருக்கிறதா? இதே மாரிலாம் கேள்வி கேட்போம் இல்லையா? அடுத்து எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறது? அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்றது? அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப பாருங்க. ஷி இஸ் ரைட்டிங். அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? இப்ப நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாமா? அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாளா? இப்ப பாருங்க, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம இந்த கேள்விய வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல கேட்கணும்? இத நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல கூட கேட்கலாமே! ஏன் டஸ் ஷி ரைட்? அவ எழுதிட்டு இருக்கிறாளா? அப்படிங்கிற மாரி கூட கேட்கலாமே! அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, உண்மையாவே இந்த டவுட் உங்களுக்கு தோணுனதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. அது கரெக்ட் தான். தாராளமா நீங்க இந்த கேள்விய வந்து பிரசன்ட் டென்ஸ்லயும் கேட்கலாம். பிரசன்ட் கன்டினியூயஸ் டென்ஸ்ல ஏன் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்ல நீங்க வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு யூ கன்சிடர் யூ அஸ் அ ஸ்கூல் டீச்சர் ஆர் நீங்க டியூஷன் டீச்சர். நீங்க டீச்சரா இருக்கீங்க. ஸ்டூடண்ட்ஸுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு குழந்தைகிட்ட மட்டும் நீங்க எழுத சொல்றீங்க. அவ என்ன செய்றான்னு உங்களுக்கு தெரியல. நீங்க வேற ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க்ல இருக்கீங்க. அப்ப நீங்க அந்த குழந்தைய மட்டும் பாயிண்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க, "அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாளா?" அப்படின்னு கேட்கிறீங்க. "அவ இப்போதைக்கு எழுதிக் கொண்டிருக்கிறாளா?" அப்படின்னு கேட்கிறீங்க. அப்ப நீங்க தாராளமா பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதே மாரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தோணும். இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் டென்ஸே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நோ நீட் டூ யூஸ் பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இந்த இடத்துல நமக்கு பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல கேள்வி கேட்டா இன்னும் நல்லா ஆப்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துரும். புரியுதா? இப்ப பாருங்க. ஷி இஸ் ரைட்டிங் அப்டின்னா, அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாளா? எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க? சிம்பிள். இந்த ஷி இஸ் அப்டின்னு நீங்க மாத்தி போட்டுக்க போறீங்க. இஸ் ஷி, ஷி இஸ் ரைட்டிங்கா? அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே. இஸ் ஷி ரைட்டிங்? இஸ் ஷி ரைட்டிங்? அப்டின்னா, அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாளா? அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆமா, அவ எழுதிக்கிட்டு இருக்கா அப்டின்னா எஸ், எஸ். நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன டென்ஸ்னாலும் என்ன? சப்ஜெக்ட், வெர்ப் யூஸ் பண்ண போறோம். தேவைப்படுற இடங்கள்ல அதோடைய சப்போர்ட்டிங் வெர்போட சேர்த்து சொல்லப் போறோம். அவ்ளோதான். அப்போ எஸ், ஷி ரைட்டிங்ன்னு நம்ப சொல்லுவோம். அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எஸ், ஷி இஸ் ரைட்டிங். ஆம், அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். இல்லை, அவள் எழுதிக் கொண்டிருக்கவில்லை. பிரசன்ட்ல. இப்போதைக்கு அவ அதை செய்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னா, அப்ப அத எப்படி நம்ம சொல்லணும்னா, ஜஸ்ட் அது கூட ஒரு நாட் சேர்த்துக்கணும். நோ, நோ, ஷி இஸ் நாட் ரைட்டிங். ஓகே. நீங்க உங்க டியூஷன் மேம் கிட்ட சொல்றீங்க, "மிஸ் இல்ல மேம். அவ இப்போதைக்கு வந்து எழுதிக்கிட்டு இல்ல மேம்." நம்ம அழகா மாட்டி விடுவோம் தெரியுமா? அந்த சின்ன பிள்ளைங்களுக்கே ஒரு ஹேபிட் உண்டு. இந்த மாட்டி விடுற ஹேபிட். மேம் அவ அத பண்றா, அவ நீங்க சொன்னத அவ செய்யல, அப்படியெல்லாம் சொல்ற ஹேபிட் இருக்கு. இப்போ அந்த அந்த டியூஷன் டீச்சர் வந்து கேட்கறாங்க, "இஸ் ஷி ரைட்டிங்?" அவ எழுதிக் கொண்டிருக்கிறாளா? அப்படின்னு. அவ எழுதிட்டு இருந்தான்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அவ எழுதிக்கிட்டு இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல இருக்கிற இன்னொரு குழந்தை சொல்றா, "மிஸ் மிஸ் ஷி இஸ் நாட் ரைட்டிங் மிஸ்" அப்படின்னு சொல்றா. அவள் எழுதிக் கொண்டிருக்கவில்லை. இப்போதைக்கு அவ அந்த செயல செய்யல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? இப்ப பாருங்க இன்னொரு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுவோம். ஷி இஸ் ஷி இஸ் ரைட்டிங் இங்கிலீஷ். ஓகே. இங்கிலீஷ் எழுதிக் கொண்டிருக்கிறாள். அவள் இங்கிலீஷ் எழுதிக் கொண்டிருக்கிறாளா? அகைன் இப்போதைக்கு அந்த டியூஷன் மிஸ் கேட்கறாங்க. அவள் இங்கிலீஷ் எழுதிட்டு இருக்கிறாளாப்பா? அப்படின்னு கேட்கறாங்க. இத எப்படி கேட்கலாம்? இஸ் ஷி அதானே? இஸ் ஷி ரைட்டிங் இங்கிலீஷ்? அவள் இங்கிலீஷ் எழுதிக் கொண்டிருக்கிறாளா? இதுக்கு சாரி கொஸ்டின் மார்க் வராது. இது ஸ்டேட்மெண்ட். ஓகே. மேபி நான் அதுல ஏதாவது பங்க்சுவேஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தா, அத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் பண்ணக்கூடாது. நான் செக் பண்ணிக்கிறேன். எனிவே அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா, ஐ அம் சாரி ஃபார் தட். அதையும் கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே. இஸ் ஷி ரைட்டிங் இங்கிலீஷ்? அவள் இங்கிலீஷ் எழுதிக் கொண்டிருக்கிறாளா? ஆமா, அவ இங்கிலீஷ் எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, எஸ், எஸ், ஷி இஸ் ஷி இஸ் ரைட்டிங் இங்கிலீஷ். ஓகே. இப்போ அந்த இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா, "மேம் நீங்க இங்கிலீஷ் தானே அவள எழுத சொன்னீங்க. அவ இங்கிலீஷ் எழுதல மேம். அவ வேற ஏதோ டிராயிங்கோ ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இல்ல வேற ஒரு சப்ஜெக்ட் அவ பண்ணிட்டு இருக்கா. மேத்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன்." அந்த இன்னொரு குழந்தை சொல்றா, "மிஸ் ஷி இஸ் நாட் ரைட்டிங் இங்கிலீஷ்." அவள் இங்கிலீஷ் எழுதிக் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம்.
இப்போதைக்கு அவ அத செஞ்சுட்டு இல்ல அப்படின்னு. கிளியரா புரியுதா? நோ, நோ, ஷி இஸ் நாட் ரைட்டிங். நாட் அப்படிங்கிறத மட்டும் சேர்த்துக்கிறீங்க. ஷி இஸ் நாட் ரைட்டிங் இங்கிலீஷ். ஓகேவா? நம்மளே ஓரளவு மேக்ஸிமம் வந்துட்டு ஏன்னா ரொம்ப வீடியோ வந்து ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கும் டிபெண்டிங் அப்பான் த டைம் கன்சிடரேஷன் உங்களுக்கும் அது கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நம்ம தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கறது. இன்னும் நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் அதில் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க +10 நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்கணும். இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் எனக்கு ஃபெமிலியர் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்றவங்கலாம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 இன்னும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். மோர் ஆர் லெஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு வந்து நெறைய பேர் வந்து பை பண்ணீங்க. புக்கெல்லாம் அவ்ளோ பேர் பை பண்ணீங்க. இதுல வர நெறைய சென்டென்சஸ் வந்து புக் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இருக்கிறவங்க ஜஸ்ட் அதையும் நீங்க பார்த்துட்டு ரெஃபர் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். இல்லாதவங்களுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எல்லாமே ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான். நீங்க அத அழகா நீங்க நோட் பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க அத இன்னும் கொஞ்சம் அழகா இந்த நேரத்துல அத யூஸ் பண்ணிக்கோங்கங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இதுல வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிரர் டாக்கும் பண்ணி பாருங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு நீங்க சொல்லியும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அத இன்னும் கொஞ்சம் அதோடைய ஃப்ளோ அப்படியே பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல ஸ்டோரி பார்த்துட்டு, ஸ்டோரியிலேருந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் மேக் பண்ணுவோம். அடுத்து அவள் ஹோம்வொர்க் செய்து கொண்டிருக்கிறாளா? எப்படி கேட்கலாம்? அவள் ஹோம்வொர்க் செய்து கொண்டிருக்கிறாளா? அவள். அவள். அப்ப என்ன வரும்? இஸ் இல்லையா? இஸ் ஷி செய்து கொண்டு இருக்கிறாளா? டூ. அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கணுமா? இஸ் ஷி டூயிங் ஹோம்வொர்க். ஓகே. இஸ் ஷி டூயிங் ஹோம்வொர்க்? ஆமா செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா எஸ், எஸ், ஷி இஸ் டூயிங் ஹோம்வொர்க். இல்லை, அவள் செய்து கொண்டிருக்கவில்லை. நோ, நோ, she is not doing homework. அமிர்தா தற்பொழுது போனில் பேசிக் கொண்டிருக்கிறாளா? அமிர்தா. அமிர்தா யார டினோட் பண்ணுது? யார டினோட் பண்ணுது? ஷீ இல்லையா? அப்ப என்ன வரும்? ஈஸ் வருமா? ஈஸ் அமிர்தா ஸ்பீக்கிங் பேசிக் கொண்டிருக்கிறாளா? ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன். டிவைஸ் பத்தி பேசும்போது ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? தற்பொழுது ரைட் நவ். ஓகே. தற்பொழுது போனில் பேசிக் கொண்டிருக்கிறாளா? ஆமா போனில் பேசிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா எஸ், எஸ், சப்ஜெக்ட் வேர்பு. என்ன வேர்ப் யூஸ் பண்றோம்? ஷீ வந்திருக்கு, அதனால இஸ் யூஸ் பண்றோம். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். எஸ், ஷீ இஸ் ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன். இல்ல, அவள் போன்ல பேசிக் கொண்டிருக்கவில்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெக்னிக். அதையும் ட்ரை பண்ணுங்க. நோ, she is not speaking on the phone. Okay, on the phone. நீங்க இந்த சென்டென்சஸ்லாம் அழகா சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ உங்களுக்கு என்ன ஏஐ கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல கூட நீங்க சொல்லி காமிக்கலாம். சொல்லி காமிச்சிட்டு இஸ் இட் கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அதுகிட்ட கேட்கலாம். அது உங்களுக்கு அழகா அப்லோட் பண்ணும். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க கிட்ட நமக்கு சொல்லி காமிச்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல பேசி பாருங்க, மிரர் டாக் பண்ணி பாருங்க, ஏஐ அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்க. எவ்வளோ சோர்ஸ் இருக்கு தெரியுமா? நமக்கு இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி நமக்கு எந்த விதமான சோர்ஸுமே கிடையாது. இப்போ நம்மகிட்ட அவ்ளோ சோர்ஸ் கொட்டி கிடக்குது. அத நாம தான் வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்ன சொல்லணும்? யூ. அப்ப என்ன சப்போர்ட்டிங் வெர்ப் வரும்? ஆர் இல்லையா? ஆர் யூ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? ஒர்க். அதோடைய வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் இல்லையா? ஆர் யூ ஒர்க்கிங்?
Are you working on the laptop? Are you working on the laptop? நான் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ் எஸ் ஐ எம் ஒர்க்கிங் on laptop. ஓகே, இல்லை நான் ஒர்க் பண்ணலைன்னா நோ ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப். ஓகே, ஒர்க் பண்ணி கொண்டிருக்கவில்லை. இதே அவங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அவர்கள், அப்ப என்ன வரும்? அவர்கள், தே வரும். அப்ப என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும்? ஆர் தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஆர் தே ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப்ஸ்? அவங்க லேப்டாப்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? எஸ், ஆமா, எஸ். சப்ஜெக்ட் verb இல்லையா? எஸ் தே என்ன verb வரும்? verb-ஓட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். ஓகே, தே வந்திருக்கு, அதனால ஆர் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்றோம். எஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப்ஸ். இல்ல அவங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கவில்லை அப்படின்னா நோ நோ தே ஆர் நாட். இதை இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க எந்த அளவுக்கு வந்து காட்சிப்படுத்துறீங்களோ, கற்பனையா அந்த அந்த விஷுவலா நீங்க அதை வந்து இமேஜின் பண்ணி பாக்குறீங்களோ, உங்களுக்கு அவ்வளோ அந்த திங்கிங் இங்கிலீஷ் ஹேபிட்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து உங்க டீம் ஆஃப் மெம்பரை வந்து நோட்டீஸ் பண்றாரு. ஒரு க்ரூ ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல. அவர் சொல்றாரு, ஆர் தே ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப்ஸ்? அவங்களாம் லேப்டாப்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எழுந்துட்டு எஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, அவங்கலாம் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. மேபி இந்த விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நோ தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப்ஸ். இல்ல, அவங்கலாம் லேப்டாப்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை அப்படியே விஷுவலா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஆஃபீஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் எழுந்து அந்த க்ரூ மெம்பர்ஸை பார்த்து நோட்டீஸ் பண்ணி கேட்குறாரு. ஒருத்தவங்க பதில் சொல்றாங்க, ஆமான்னு ஒருத்தவங்க ரெப்ரசன்டேட்டிவ் பதில் சொல்றாங்க. சப்போஸ் பண்ணல அப்படின்னா இல்லைன்னு ஒருத்தவங்க பதில் சொல்றாங்க. இதே மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் நீங்க அழகா இதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்க ஈவன் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி ப்ரொஃபஷன், நம்ம இதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப்ஸ். ஐடின்னு சொல்ல வரல, என்ன கன்சர்ன்ல எதுல ஒர்க் பண்ணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? அடுத்து நம்ம என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவ ஏன் அழுதுகிட்டு இருக்கிறா? அவள் ஏன் அழுது கொண்டிருக்கிறாள்? நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அதே மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மேக் பண்றது அப்படின்னு பார்த்துடலாமா? அதை பார்த்துட்டோம்னா ஓரளவு நமக்கு ஐடியா கிடைச்சிடும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது போதும் நமக்கு இந்த கிராமர் பார்ட். அப்புறமா இதை வச்சு நம்ம ஸ்டோரி பார்த்துடலாம். நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்படி கேட்கலாம்? என்ன என்ன கேட்போம்? வாட் இல்லையா? நீ யூ வந்திருக்கு. அப்ப என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணுவோம்? ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். வாட் ஆர் யூ செய்து கொண்டிருக்கிறாய்? அப்போ டூவோட ஒரு ஐஎன்ஜி சேர்த்துப்போமா? வாட் ஆர் யூ டூயிங் அங்கே? தேர். வாட் ஆர் யூ டூயிங் தேர்? வாட் யூ ஆர் டூயிங் தேர்னு கேட்கக்கூடாது. வாட் ஆர் யூ டூயிங் தேர் தான் கேட்கணும். இந்த வாட்க்கு பக்கத்தில் சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஒரு பேசிக்கான திங். இதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகே, வாட் ஆர் யூ டூயிங் தேர்? நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதே அவன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் எப்படி கேட்போம்? சப்ஜெக்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போறோம். அப்ப சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேர்பும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? சரி, இப்ப பாருங்க. வாட், அவன், அப்ப ஹீ வந்திருக்கு. என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்? யூ வந்ததுனால ஆர் வந்தது, ஹீ வந்ததுனால வெரி குட் ஈஸ். வாட் இஸ் ஹீ டூயிங் தேர்? வாட் ஹீ இஸ் டூயிங் தேர்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் அதே மாதிரி பேசி நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பேசாதீங்க. சப்போர்ட்டிங் வெர்பை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்டை யூஸ் பண்ணும். வாட் ஹீ இஸ் டூயிங் தேர் அப்படிங்கிறது ராங். வாட் இஸ் ஹீ டூயிங் தேர்? அவன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான். ஓகேவா? அடுத்து பாருங்க. அவர்கள் எங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள்? எங்கே?
இப்ப ஞாபகம் இருக்கா? அவர்கள் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா, அவர்கள் நம்ம தே அப்படி போயிடக்கூடாது. டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் போகக்கூடாது. நம்ப ப்ராப்பரா சொல்லி பார்க்கணும். நம்ப அவர்கள் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு கேட்குறாங்க. அப்ப எங்கேங்கிறதுக்கு நம்ம என்ன கொஸ்டின் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்? வேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வேர் வேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த வேர் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? சப்போர்ட்டிங் வெர்ப் தே வரும். அவர்கள் அப்படிங்கிறதுனால. அப்ப வேர் தே வந்திருக்கிறதுனால ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். வேர் ஆர் தே ஸ்டடியிங்? அவர்கள் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? வேர் ஆர் தே ஸ்டடியிங்? வேர் ஆர் தே ஸ்டடியிங்? அவர்கள் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நெக்ஸ்ட், நீ ஏன் இதை மாதிரி செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற? எப்படி கேட்கலாம்? ஏன்? ஒய் ஒய் ஆர் யூ ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? ஓகே, ஒய் யூ ஆர் டூயிங் லைக் திஸ்னு கேட்கக்கூடாது. ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? நீ ஏன் இதே மாதிரி செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? ரொம்ப சிம்பிள் தானே. நிறைய பேர் இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? வெரி குட், அவ்வளவுதான். நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் கொண்டு வரேன் அப்படின்னு. நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? வாட் வாட் ஆர் யூ ரைட்டிங்? எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாளா பேசாமையே இருந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை என்ன பண்ணலாம்? வாட் ஆர் யூ ரைட்டிங்? என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? அவன் ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? அவன் ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? ஒய் ஒய் இஸ் ஹீ? ஓகே, டு நாட் ரைட் ஹீ இஸ். ஒய் இஸ் ஹீ கிரையிங்? ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? அவன் ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? அவள் எப்படி படித்துக் கொண்டிருக்கிறாள்? இப்போ நீங்க பிடிஎம்லாம் போறீங்க. கிளாஸ் டீச்சரை பார்த்து உங்க டாட்டரோ உங்க சன்னோ எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இப்போதைக்கு கேட்கணும். நமக்கு தான் கரெக்டா பிடிஎம் மீட்டிங் வச்சிடுறாங்க இல்லையா? எது இருக்கோ இல்லையோ நமக்கு பிடிஎம் மீட்டிங் கரெக்டா இருக்கும். 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வச்சிருவாங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு அவள் எப்படி படிக்கிறாள் அப்படின்னா, ஹவு டஸ் ஷீ ஸ்டடி அப்படின்னு நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் கேள்வி கேட்கலாம். அதுவும் கரெக்ட் தான். அப்படி இல்லையா, ஹவ் இஸ் ஷீ ஸ்டடியிங்? அவள் எப்படி படித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் கேட்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆனா எந்த டென்ஸை ஃபார்ம் பண்ணாலும் அதுலயே ப்ராப்பரா அதை முடிச்சிருங்க. ரெண்டுத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க நல்லா டென்ஸ்லாம் வெல் வேர்ஸ்ட் ஆயிட்டீங்க, ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்களே கிளியரா அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவள் எப்படி படித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, ஹவு ஹவு இஸ் ஷீ ஸ்டடியிங்? அவள் எப்படி படித்துக் கொண்டு இருக்கிறாள்? எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது பாருங்க. வாட் ஆர் யூ டூயிங் தேர்? நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் இஸ் ஹி டூயிங் தேர்? அவன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வேர் ஆர் தே ஸ்டடியிங்? அவர்கள் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? நீ ஏன் இதை மாதிரி செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ ரைட்டிங்? நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய்? ஒய் இஸ் ஹி கிரையிங்? அவன் ஏன் அழுது கொண்டிருக்கிறான்? ஹவ் இஸ் ஷி ஸ்டடியிங்? அவள் எப்படி படித்துக் கொண்டிருக்கிறாள்? போதுமா? இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாமா? இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னு தான் தோணுது. ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும் இல்லையா? ப்ராக்டிஸ் தான் இதுல எல்லாமே. இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். அடுத்து நம்ம ரொம்ப காமனா கேட்குற கொஸ்டின் இது. நீ யாருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாய்? இப்ப நம்ம ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கொலீக்காக, இப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப வெளில நம்ம மத்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, மத்தவங்க கேட்பாங்க, நீங்க யாருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாய்? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? நம்ம டே 1லயே நிறைய பார்த்தோம் தெரியுமா? வாட், வேர், வென், விச், ஹூ, whom, whose நிறைய பார்த்தோம்ல. அதே மாதிரி பார்த்தோம்ல, யாருடைய, யாருக்காக, எங்கிருந்து அப்படிலாம் பார்த்தோம்ல. என்னென்ன பார்த்தோம்? ஃபார் ஹூம், வித் ஹூம், டு ஹூம் அப்படின்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையா? அப்ப யாருக்காக அப்படின்னா என்ன வரும்? யூ ஆர் ரைட், ஃபார் ஹூம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. ஃபார் ஹூம் ஆர் யூ வெயிட்டிங்? யாருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாய்? வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஃபார் ஹூம் ஆர் யூ வெயிட்டிங்? நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்?
ஃபார் whom யூ ஆர் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்லும்போது நம்ம கேஷுவலா அப்படிதான் வரும். ஃபார் whom யூ ஆர் வெயிட்டிங் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அப்படி சொல்லக்கூடாது. ஸோ நம்ம WH கொஸ்டினை சொல்லிட்டு சப்போர்ட்டிங் வேர்பை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபார் whom ஆர் யூ வெயிட்டிங் அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் யூ ரைட்டிங்னு தானே கேட்குறோம். வாட் யூ ஆர் ரைட்டிங் நம்ம கேட்கல இல்லை. வாட் ஆர் யூ ரைட்டிங் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்னு தானே கேட்குறோம். அதே மாதிரிதான் ஃபார் whom ஆர் யூ வெயிட்டிங் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அவள் யாருடன் விளையாடி கொண்டிருக்கிறாள். இப்போ உங்க குழந்தை விளையாடிட்டு இருக்கிறா அப்படின்னா, பக்கத்து வீட்டு பாப்பாவோட விளையாடிட்டு இருக்கிறா அப்படின்னா, யாருடன் விளையாடி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம்? யாருடன், யாருக்காக ஃபார் whom, யாருக்காக ஃபார் whom, யாருடன் அது with whom, கரெக்டா? with whom, with whom she is playing, is she playing? with whom is she playing? ஸ்டார்டிங்ல வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எல்லாமே பை பிராக்டிஸ் தாங்க. சொல்ல சொல்ல பழக்க பழக்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? ஃபார் whom சாரி with whom is she playing? அவள் யாருடன் விளையாடி கொண்டிருக்கிறாள். is she அப்படின்னு கேளுங்க. ஓகே, அடுத்து பாருங்க. நீ அங்க நின்றுட்டு இருக்கிற, நீ ஏன் இங்க நின்று கொண்டிருக்கிறாய்? why are you standing here? நீ ஏன் எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? why are you standing here? ஓகேவா? போதுமா? அப்ப நம்ம நிறைய கேள்வி கேட்டாச்சு. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி பாருங்க. வாட் ஆர் யூ டூயிங் தேர் அப்படின்னா அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இதே இப்ப நீங்க விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஐ எம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஐ எம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஐ எம் ரீடிங். சப்ஜெக்ட் வேர்ப் உங்களுக்கு தெரியும். என்ன சப்போர்ட்டிங் வேர்போ அதை யூஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க. அவ்வளவுதான் இல்லையா? செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை நீங்க சொல்றீங்க. ஸோ ஐ எம் ரீடிங், ஐ எம் பிளேயிங், ஐ எம் ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஐ எம் ஸ்பீக்கிங். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸுக்கும் நீங்க நிறைய ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் தான் சொன்னேன், நான் 10 கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு எழுதி போடுறேன் அப்படின்னா நீங்க +10 எக்ஸ்ட்ரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஃபெமிலியர் ஆகணும்னு திங்க் பண்ணீங்கன்னா இன்னும் +10 +20 நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம படிச்சுக்கிட்ட கிராமர் போர்ஷன் வரைக்கும் இது போதும். அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க தான், ஏன்னா இப்போ நம்ம நிறைய விஷயம் படிச்சிட்டோம், நிறையவே இன்னைக்கு பார்த்தாச்சு. இதை வச்சு நீங்க தான் சொல்ல எழுத போறேன். இப்போ ஸ்டோரி சொல்லி பார்த்துடலாமா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இப்போதைக்கு என்னுடைய பேர் அருணானா மை நேம் இஸ் அருணா. இப்போ என்னுடைய பேர் வந்துட்டு இப்போதைக்கு மித்ரன்னா மை நேம் இஸ் மித்ரன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்போ ஒரு பொண்ணு சொல்றா மை மை நேம் நேம் இஸ் ரூபா அப்படின்னு சொல்றா. அந்த கேர்ளோடைய நேம் வந்து ரூபா. மை நேம் இஸ் ரூபா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேமோ எது வேணுமோ நீங்க இந்த இடத்துல நீங்க போட்டுக்கோங்க. அவ சொல்றா என்னுடைய அம்மா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றா. என்னுடைய அம்மா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றா. எப்படி சொல்லலாம்? என்னுடைய அம்மா, மை மதர். கரெக்டா? மை மதர்ங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஷீயை டினோட் பண்ணுதா? அப்ப என்ன நம்ம சப்போர்ட்டிங் வேர்ப் யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணணுமா? மை மதர் இஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ப்ரிப்பேர் அந்த வேர்டும் நான் சொல்லிட்டேன். அப்ப ப்ரிப்பேர் ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? வேர்போட மை மதர் இஸ் ப்ரிப்பேரிங் என்னது? டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மை மதர் இஸ் ப்ரிப்பேரிங் டின்னர். ஓகே, என்னுடைய அக்கா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எல்டர் சிஸ்டர். நிறைய பேருக்கு இந்த அக்கா தங்கை கன்ஃபியூஸ் ஆகும். அக்காவை என்ன சொல்றது, தங்கையை என்ன சொல்றது? பெரியவங்க மூத்தவங்கன்னா எல்டர் சொல்லுவோம், நம்மளோட சின்னவங்கன்னா யங்கர் சொல்லுவோம் இல்லையா? என்னுடைய அக்கா வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்த்து கொண்டிருக்கிறாள். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா வாஷ் த டிஷ் அப்படின்னு சொல்லலாம். வாஷ் த டிஷ் அப்படின்னா பாத்திரங்களை தேய்த்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, என்னுடைய அக்கா. அப்போ மை எல்டர் சிஸ்டர். ஓகே, எல்டர் சிஸ்டர் அதுவும் என்னது? ஷீயை தான் டினோட் பண்ணுது. சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா ஒரு வேர்ப் நம்ம சொல்லணும். அது எதை டினோட் பண்ணுது? ஷீயை தான் டினோட் பண்ணுது. அப்போ மை எல்டர் சிஸ்டர் இஸ் டூயிங் த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா வாஷிங் த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். வாஷிங்
உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷிங் த டிஷ்ஷஸ். ஓகே, டிஷ்ஷஸ். ஓகே. என்னுடைய எல்டர் சிஸ்டர் வந்து டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறாள். என்னுடைய தம்பி வந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். அதை எப்படி சொல்லலாம்? மை மை யங்கர் பிரதர் இல்ல மை லிட்டில் பிரதர், எப்படி வேணுமோ சொல்லுங்க. மை லிட்டில் பிரதர் இஸ் வாட்சிங் டிவி. ஓகேவா? நான் வந்து என் பெட்டு கூட விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ am playing with எங்களுடைய பெட். அப்ப அவர் பெட். சில பேர் வீட்ல நிறைய பெட் அனிமல் இருக்கும். சில பேர் வீட்ல பேரட்லாம் கூட வளர்ப்பாங்க. ஏதோ அவங்க கேட்டு, டாகு, பேரட், இட்ஸ் தயர் விஷ் இல்லையா? ஏதோ அவங்க பெட் அனிமல் கூட அவ வந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். ஐ am playing with our pet. என்னுடைய அப்பா என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபாதர், மதர், எல்டர் சிஸ்டர், தம்பி எல்லாரும் வந்துட்டாங்க. மை ஃபாதர் இஸ். ஏன்னா இது என்னது? ஹிய தான் டினோட் பண்ணுது இல்லையா? மை ஃபாதர் இஸ். இது எல்லாமே இப்போதைக்கு கரண்டா நடந்துகிட்டு இருக்கு. திட்டுறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம், என்ன வெக்காபுலரி சொல்லலாம்னா ஸ்கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கோல்ட். அப்போ அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கணுமா? ஸ்கோல்டிங் மீ. ஏனென்றால் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல? பிகாஸ். ஏன்னா நான் என் ஹோம்ஒர்க்கை செய்யல. இங்க வந்து என்ன டென்ஸ் வருது? இது என்ன டென்ஸ் ஆக்சுவலி? நான் செய்யல. உங்களுக்கு இப்பதான் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுமே ஃபெமிலியர் தானே. அப்ப நீங்க சொல்லிடலாம்ல இதோடைய ஆன்சரை. ஏன்னா நான் என் ஹோம்ஒர்க்கை செய்யல. பாஸ்ட் தானே. அப்ப அதை எப்படி சொல்லலாம்? இது வரைக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்த்தோம். கடைசியா மட்டும் ஒரே ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் என் ஹோம்ஒர்க்கை செய்யல. நான் செய்யவில்லை. ஐ டிட் நாட். நெகட்டிவ் தானே. டிட் நாட்க்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும்? V1 verb தான் யூஸ் பண்ணணும். ஐ டிட் நாட் டூ என்னுடைய ஹோம்ஒர்க்கு. மை ஹோம்ஒர்க் பண்ணாம விளையாண்டுட்டு இருந்தா அப்பா திட்டதானே செய்வாங்க. ஓகே, சரியா? இப்ப ஃபுல்லா ஒரு சொல்லி பார்த்துடலாமா? இதோ பாருங்க, இப்ப நீங்க தான் இந்த ஸ்டோரியே மேக் பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சதை வச்சுதான் நம்ம அழகா பார்த்துருக்கோம். மை நேம் இஸ் ரூபா. என்னுடைய பேர் ரூபா. மை மதர் இஸ் ப்ரிப்பேரிங் டின்னர். எங்க அம்மா இரவு உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். மை எல்டர் சிஸ்டர் இஸ் வாஷிங் த டிஷ்ஷஸ். என்னுடைய அக்கா பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருக்கிறாள். மை லிட்டில் பிரதர் இஸ் வாட்சிங் டிவி. என்னுடைய தம்பி டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். ஐ எம் பிளேயிங் வித் அவர் பெட். நான் எங்களுடைய பெட்டு கூட விளையாடி கொண்டிருக்கிறேன். மை ஃபாதர் இஸ் ஸ்கோல்டிங் மீ. என் அப்பா என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஐ டிட் நாட் டூ மை ஹோம்ஒர்க். நான் என் ஹோம்ஒர்க்கை செய்யல. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஹோல் ஸ்டோரியும் இந்த ஹோல் பேசேஜும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. கிளியரா? ஓகேவா? இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டோரி போதும். இந்த ஸ்டோரியிலேருந்து நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களை கொஸ்டின் மேக் பண்ண வைக்கிறேன். நம்ம இப்ப கொஸ்டின் நம்மளாவே மேக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் மேக் பண்ணலாம்? மை மதர் இஸ் ப்ரிப்பேரிங் டின்னர் அப்படின்னு இருக்கா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னா, மை மதர். இது யார் இந்த ஸ்டோரியை சொல்ற மாதிரி வருது? ரூபா தான் சொல்ற மாதிரி வருது. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ரூபாவுடைய அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாமா? இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ரூபாவுடைய அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன? வாட் ஆஃப் ரூபாஸ் மதர். ரூபாவினுடைய அம்மா. அப்ப என்ன வரும்? அப்பாஸ்ட்ரிஃபே எஸ் போடணும். ரூபாஸ் மதர். அது வந்து எதை டினோட் பண்ணுது? ஷீ தான் அவங்க இல்லையா? சோ அப்ப என்ன வரும்? ஈஸ்ங்கிற சப்போர்ட்டிங் வெர்ப் வருமா? ரூபாஸ் மதர். அப்ப ரூபாவினுடைய அம்மா. அப்ப அப்பாஸ்ட்ரிஃபே எஸ் போடுவோமா? அப்ப ரூபாஸ் மதர் அப்படிங்கிறது ஷீ, அதான் டினோட் பண்ணுதா? அப்ப என்ன சப்போர்ட்டிங் வெர்ப் வரும்? ஈஸ் வருமா? வாட் இஸ் ரூபாஸ் மதர் டூயிங்?
ஓகேவா? வாட் இஸ் ரூபாஸ் மதர் டூயிங்? கரெக்டா? ரூபாவுடைய அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம்மளே ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிட்டோமா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்னொரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாமா? அவளுடைய அக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ரூபாவினுடைய அக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ரூபாஸ் மதர்னு சொன்ன மாதிரி ரூபாஸ் எல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, வாட் இஸ் அவளுடையங்கிறதுனால நமக்கு தெரியுங்கிறதுனால ஹர்ரே யூஸ் பண்ணிப்போம். வாட் இஸ் ஹர் எல்டர் சிஸ்டர்? எல்டர் சிஸ்டர் கீழே எழுதிருக்கேன், தெரியுதா பாருங்க. ஏன்னா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஹர் எல்டர் சிஸ்டர் டூயிங்? அவளுடைய அக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? கொஸ்டின் மேக் பண்ண முடியுதா? இப்படித்தான் ஃபார்ம் பண்ணணுங்கிற இதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்களாவே கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு அப்பதான் தெரியும். இஎஸ்க்கு பக்கத்துல தான் அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது கரெக்டா தெரியும். அப்பதான் உங்களாலேயும் கரெக்டா கொஸ்டின் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி கொஸ்டின் நீங்களாவே மேக் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதுதான் மெத்தட் படிக்கிறதுக்கு. இதே மாதிரி ஒரு 4-5 ஸ்டோரிஸ் நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி மறக்கும்? இதெல்லாமே நீங்க சொல்லி பார்க்கணும். மிரர் டாக் பண்ணுங்க, ஏஐல கேட்டு பாருங்க, இதெல்லாம் கரெக்டானு கேட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சேட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நாம தான் அதுல ஏதாவது நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் இந்த பேராகிராஃப்லேருந்து இன்னும் ஒரு 3 கொஸ்டின் மேக் பண்ணலாமா? அடுத்த ஒரு கொஸ்டின். ரூபாவுடைய தம்பி டிவி பார்த்து கொண்டிருக்கிறானா? கேட்கலாமா? அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம் இல்லையா? ஆப்ஷன்ஸ் இருக்கு தானே, அதை எப்படி கேட்கலாம்? புரியுதா? ரூபாவுடைய தம்பி டிவி பார்த்து கொண்டிருக்கிறானா? ஏஸ் ஏஸ் ஹர். ஹர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரூபாவை தான் குறிக்குது. இஸ் ஹர் யாரு? பிரதர் வாட்சிங் டிவி பார்த்து கொண்டிருக்கிறானா? இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸும் ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, வாட் இஸ் ரூபாஸ் மதர் டூயிங்னா ரூபாஸ் மதர் இஸ் ப்ரிப்பேரிங் டின்னர். வாட் இஸ் ஹர் எல்டர் சிஸ்டர் டூயிங்னா ஹர் எல்டர் சிஸ்டர் இஸ் வாஷிங் த டிஷ்ஷஸ். இஸ் ஹர் பிரதர் வாட்சிங் டிவி? பார்த்துட்டு தானே இருக்காம. எஸ் ஹீ இஸ் வாட்சிங் டிவி. அவன் இல்லையே ஆன்சர் சொல்லும் போது எஸ் ஹீ இஸ் வாட்சிங் டிவி. ஆன்சர் பண்ணுங்க, இதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி தாராளமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் சரி, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்களாவே ஓனா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் எனக்கு நீங்க மேக் பண்ணி எனக்கு மெயில் ஐடிக்கு அமிச்சிங்கன்னா, ஏன்னா காமெண்ட்ல இதை கரெக்ட் பண்றதுங்கிறது கஷ்டம். நம்மளுடைய மெயில் ஐடிக்கு நீங்க அமிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளார நான் இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா எனக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். நம்ம மெயில் ஐடி kakkanspokenenglish@gmail.com. ஓகேவா? அடுத்து ரூபா என்ன பண்றா? மெயினான கேட்டகரியே அவதான் வச்சுட்டோமே. ரூபா என்ன பண்றா? இதை எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் ரூபா டூயிங்? ரூபா என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? வாட் ரூபா இஸ் டூயிங் இல்ல வாட் இஸ் ரூபா டூயிங். இதெல்லாம் பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் உங்களை கொஸ்டின் மேக் பண்ண சொல்றேன். அடுத்து ஏன் ரூபாவுடைய அப்பா அவளை திட்டிக் கொண்டிருக்கிறார்? சாரி, ஏன் ரூபாவுடைய அப்பா அவளை திட்டிக் கொண்டிருக்கிறார்? இதை எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம்? ஏன், ஒய் ரூபாவினுடைய அப்பா. அப்போ ஒய் ரூபாவினுடைய அப்பா அப்படிங்கிறது யாரை டினோட் பண்ணுது? ஹிய டினோட் பண்ணுது. அப்ப என்ன வரும்? இஸ் வருமா? ஒய் இஸ் ரூபாஸ் ஃபாதர். ரூபாவினுடைய அப்பா, அதனாலதான் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போடுறோம். ஒய் இஸ் ரூபாஸ் ஃபாதர். வேர்போட ஐஎன்ஜி. திட்டிக் கொண்டிருக்கிறது என்ன வரும்? திட்டிக் கொண்டிருக்கிறது. ஸ்கோல்டிங் ஹர். ஒய் இஸ் ரூபாஸ் ஃபாதர் ஸ்கோல்டிங் ஹர். ரூபாவினுடைய அப்பா ஏன் அவளை திட்டிக் கொண்டிருக்கிறாள்? ஏன் ரூபாவினுடைய அப்பா அவளை திட்டிக் கொண்டிருக்கிறார்? இதுக்கு ஏன்னா அவ ஹோம்ஒர்க் பண்ணல. பிகாஸ் ஷி டிட் நாட் ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க். பிகாஸ் ஷி டிட் நாட் கம்ப்ளீட் ஹர் ஹோம்ஒர்க். ஆன்சர் நீங்க சொல்லலாம் இல்லையா?
இப்ப பாருங்க, ஜஸ்ட் இந்த ஒரு பேராகிராஃப்லேருந்து நம்மளால எவ்ளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படின்னு. இந்த மெத்தடாலஜிய உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் இத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இப்ப எனக்கு தெரிஞ்சு பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டே 8ல இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 4 டென்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். எவ்ளோ இருக்கு பாருங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா இந்த 4 டென்ஸ்லயே நம்மளால எவ்ளோ விஷயம் பேச முடியுது. அதையும் கொஞ்சம் கவனிச்சீங்களா? அப்ப நம்ம எல்லா டென்ஸையும் படிச்சுட்டு நான் சொன்ன மாரி இந்த ஆர்டிகல்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், மாடல் ஆக்ஸிலரீஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா, அப்ப நம்ம எவ்ளோ பேச முடியும்? என்ன தேவையோ அத மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம்லாம் பிராக்டிஸ் தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களால எவ்ளோ ஃப்ளோவா பேச முடியும். இதுவரைக்கும் கிளியரா? ஒரே ஒரு கான்வர்சேஷன் பார்த்துருவோம். பார்த்துட்டு அந்த கான்வர்சேஷனோட இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம். ரொம்ப ஒரு குட்டி கான்வர்சேஷன் தான். ரொம்ப சின்ன கான்வர்சேஷன் தான். "நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" "வாட் ஆர் யூ டூயிங்?" அவ்வளோதான். "வாட் ஆர் யூ டூயிங்?" ஓகே. "நான் எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிறேன்." "ஐ அம் ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம்." வெரி குட். "ஐ அம் ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம்." என்ன சப்ஜெக்ட் படித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த சப்ஜெக்ட் படித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த சப்ஜெக்ட்? வாட் சப்ஜெக்ட்? என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத விட எந்த சப்ஜெக்ட்? விச் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கலாம். விச் சப்ஜெக்ட் ஆர் யூ ஸ்டடியிங்? ஓகே. இனி இதெல்லாம் இந்த ஆர் யூ இதெல்லாம் கரெக்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஸ்டடியிங் அப்படிலாம் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விச் சப்ஜெக்ட் ஆர் யூ ஸ்டடியிங்? நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐ எம் ஸ்டடியிங் இங்கிலீஷ். அவ்வளோதான். ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான். "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" "நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன்." "எந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்க?" "நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன்." இதே மாரி சின்ன சின்ன கான்வர்சேஷன்லாம் மேக் பண்ணி பாருங்க. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம உங்களால எந்த அளவுக்கு பேச முடியுது பாருங்க. ஸோ இவ்ளோ நாளா இவ்ளோ விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பேசாம இருந்திருக்கீங்க. ஓகே ஃபைன். ஆல்மோஸ்ட் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே இதுதான் ரொம்ப லெங்தி வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். 1 ஹவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெறைய பேரு விமன்லாம் இதுக்கு மேல தான் போயிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்றவங்கலாம் நெறைய பேர் இருப்பீங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு டே 9ல வந்து அடுத்து நம்ம ஃபர்தரா கன்டின்யூ பண்ணுவோம். ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் குடுக்குறேன். என்ன அப்டின்னா, இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறதா? மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறதா? ஆம் பெய்து கொண்டிருக்கிறது. இல்லை பெய்து கொண்டிருக்கவில்லை. ஜஸ்ட் இத மட்டும் எனக்கு ஆன்சர்ஸ் எனக்கு நீங்க காமெண்ட்ல குடுங்க. இன்னைக்கான டாஸ்க் வந்து இதுதான். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேலிஸ்ட் இது. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் வந்து நல்லா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம ஃப்ளோவா பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்க இந்த பிளேலிஸ்ட்ட ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ்க்கு இது பெருமளவு இது சப்போர்ட் பண்ணும். ஓகே. வி வில் மீட் டுமாரோ.